இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கணவர் வேலைக்கு சென்று விட்டார் என்று நினைத்த ஒரு பெண் தன்னுடைய கள்ளக்காதலனுக்கு போன் போட்டு பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார். பின்னாடி மறைந்திருந்து திடீரென வந்த கணவர் இருவரையும் கையும் களமாக பிடித்து வெட்டி விட்டு தப்பி ஓடியிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 பேரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். மறுபடியும் மருத்துவமனையிலும் ஒன்றாக உட்கார்ந்ததை பார்த்ததும் கருவெட்டும் கத்தியால் ஆவேசமாக வெட்ட 2 பேரும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் மலையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நந்தகோபால். இவருடைய மனைவி ராஜேஸ்வரி. திருமணமாகி 9 ஆண்டுகளான இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்கள் 1 மகள் இருக்கிறார்கள். ராஜேஸ்வரிக்கும் அதே பகுதியை சேர்ந்த இளங்கோ என்கின்ற வாலிபருக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக கள்ள உறவு இருந்து வந்திருக்கிறது. மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த நந்தகோபால் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அந்த கோபால் இறைச்சி கடையை நடத்தி வரும் அவர் இறைச்சி கடைக்கு போயிட்டு வருகிறேன் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு ஆனால் கடைக்கு போகாமல் வீட்டுக்கு பின்னால் போய் மறைந்து நின்று கொண்டு இருந்திருக்கிறார். அப்போது கணவர் கடைக்கு சென்று விட்டார் என்று நினைத்த மனைவி ராஜேஸ்வரி கள்ளக்காதலன் இளங்கோவை அழைத்து கொண்டு சாவடிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அவர்கள் சந்தித்து பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்போது பின்தொடர்ந்து வந்த நந்தகோபால் இளங்கோவையும் ராஜேஸ்வரியும் கையுங்கோலமாக பிடித்து அங்கேயே சத்தம் போட்டிருக்கிறார். இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து 2 பேரையும் குத்தி இருக்கிறார். இதில் காயமடைந்த ராஜேஸ்வரியும் இளங்கோவும் அலறி துடிக்க அங்கிருந்து நந்தகோபால் தப்பியும் ஓடியிருக்கிறார். அப்போது அக்கம் பக்கத்தினர் ராஜேஸ்வரியையும் இளங்கோவையும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். மனைவியை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் நந்தகோபால். அங்கே சிகிச்சையில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரியும் இளங்கோவும் அருகருகே அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். மருத்துவமனையிலும் நீங்கள் பிரியாமல் இருக்கிறீர்களே என்று ஆத்திரப்பட்ட நந்தகோபால் கரி வெட்டும் கத்தியால் இளங்கோவையும் ராஜேஸ்வரியும் கடுமையாக வெட்டியிருக்கிறார். இதை பார்த்து மற்ற நோயாளிகள் எல்லாம் அலறி துடித்து ஓடியிருக்கிறார்கள். தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தகோபாலை கைது செய்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.